ஆறாம் வகுப்பு புவியியல் முதல் பருவம் அலகு 1 பேரண்டம் மற்றும் சூரிய குடும்பம். கேள்வி 1. புவியின் கோளங்கள் எத்தனை? 4. கேள்வி 2. இந்தியா எந்த கண்டத்தில் உள்ளது? ஆசியா கண்டம். கேள்வி 3. புவியானது சூரிய குடும்பத்தின் எத்தனையாவது கோள்? 3வது கோள். கேள்வி 4. புவியானது எந்த மண்டலத்தில் உள்ளது? பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். கேள்வி 5. சூரிய குடும்பமானது எந்த மண்டலத்தில் உள்ளது? விண்மீன் திரள் மண்டலம். கேள்வி 6. பேரண்டத்தில் எத்தனை விண்மீன் திரள் மண்டலங்கள் உள்ளன? மில்லியன் கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள் உள்ளன. கேள்வி 7. எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருட்களும் என் நிகழ்வினால் தோன்றின? பெருவெடிப்பு என்ற ஒரு நிகழ்வு ஏற்பட்டதன் காரணமாக. கேள்வி 8. எண்ணிலடங்கா விண்மீன்களும் வான்பொருட்களும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பேரண்டம். கேள்வி 9. பேரண்டம் வேறு எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? அண்டம். கேள்வி 10. அண்டத்தை பற்றிய படிப்பு. அண்டவியல். கேள்வி 11. காஸ்மாஸ் எம்மொழி சொல்? கிரேக்கம். கேள்வி 12. பேரண்டம் எப்போது எப்படி உருவானதாக வானியல் அறிஞர்கள் நம்புகின்றனர்? சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் காரணமாக உருவானதாக நம்புகின்றனர். கேள்வி 13. பேரண்டம் எவ்வகற்றை உள்ளடக்கியது? கோடிக்கணக்கான விண்மீன் திரள் மண்டலங்கள், விண்மீன்கள், கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறு கோள்கள், விண்கற்கள் மற்றும் துணைக்கோள்கள். கேள்வி 14. விண்மீன் திரள் மண்டலம் என்பது ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களின் தொகுப்பு. கேள்வி 15. வான்வெளியில் விண்மீன் திரள் மண்டலங்கள் எவ்வாறு காணப்படுகின்றன? சிதறியும் குழுவாகவும் காணப்படுகின்றன. கேள்வி 16. பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம் எப்போது உருவானது? பெருவெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பின். கேள்வி 17. நமது சூரிய குடும்பம் எங்கு காணப்படுகிறது? பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். கேள்வி 18. புவிக்கு அருகில் காணப்படும் விண்மீன் திரள் மண்டலம்? ஆண்ட்ரோமெடா மெக்கலனிக் கிளவுட்ஸ். கேள்வி 19. ஓர் ஒளியாண்டு என்பது ஒளி ஓர் ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவு. கேள்வி 20. ஒளியின் திசைவேகம் வினாடிக்கு எவ்வளவு? வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர். கேள்வி 21. ஒளியானது வினாடிக்கு எவ்வளவு வேகத்தில் பயணிக்கும்? வினாடிக்கு 330 மீட்டர் வேகத்தில் பயணிக்கும். கேள்வி 22. சோலார் என்ற பதமானது எவ்வாறு பொருள்படும்? சூரிய கடவுள். கேள்வி 23. சோலார் என்ற பதமானது எம்மொழி வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? SOI என்ற லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. கேள்வி 24. சூரிய குடும்பம் சுமார் எவ்வளவு வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது? 4.5 பில்லியன் வருடங்களுக்கு முன்பு உருவானதாக நம்பப்படுகிறது.
கேள்வி 25. சூரிய குடும்பம் எவ்வவற்றை உள்ளடக்கியது? சூரியன், 8 கோள்கள், குருளை கோள்கள், துணை கோள்கள், வால் நட்சத்திரங்கள், சிறு கோள்கள் மற்றும் விண்கற்கள் ஆகியவற்றை உள்ளடக்கியது. கேள்வி 26. சூரிய குடும்பம் எவ்வகை அமைப்பாகும்? ஈர்ப்பு விசையால் பிணைக்கப்பட்டுள்ள ஓர் அமைப்பாகும். கேள்வி 27. சூரிய குடும்பத்தின் மையத்தில் அமைந்துள்ளது சூரியன். கேள்வி 28. சூரிய குடும்பத்தில் உள்ள அனைத்து வான்பொருட்களும் எவற்றை சுற்றி வருகின்றன? சூரியன். கேள்வி 29. சூரியன் சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் எவ்வளவு சதவீதம்? 99.8%. கேள்வி 30. சூரியன் எவற்றால் ஆனது? ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற வெப்பமான வாயுக்களால் ஆனது. கேள்வி 31. சூரியனின் தன்மை தானே ஒளியை உமிழக்கூடிய தன்மை பெற்றது. கேள்வி 32. சூரியன் ஒரு விண்மீன். கேள்வி 33. சூரியனின் மேற்பரப்பு வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். கேள்வி 34. சூரிய குடும்பத்தின் அனைத்து கோள்களுக்கும் வெப்பத்தையும் ஒளியையும் அளிப்பது சூரியன். கேள்வி 35. சூரியனின் வெப்பநிலை புவியின் மேற்பரப்பை வந்தடைய ஆகும் காலம் 8.3 நிமிடங்கள். கேள்வி 36. சூரியன் எவ்வளவு பெரியது? 1.3 மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடிய வகையில் மிக பெரியதாகும். கேள்வி 37. கோள் என்பதன் பொருள் சுற்றி வருபவர். கேள்வி 38. சூரிய குடும்பத்தில் எத்தனை கோள்கள் உள்ளன? 8 கோள்கள். கேள்வி 39. சூரிய குடும்பத்தில் உள்ள 8 கோள்களானவை புதன், வெள்ளி, புவி, செவ்வாய், வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். கேள்வி 40. சூரியனை, வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர்த்து ஏனைய அனைத்து கோள்களும் சூரியனை எவ்வாறு சுற்றி வருகின்றன? எதிர் கடிகார சுற்றில், அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகின்றன. கேள்வி 41. வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்கள் சூரியனை எவ்வாறு சுற்றி வருகின்றன? கடிகார சுற்றில், அதாவது கிழக்கிலிருந்து மேற்காக சுற்றி வருகின்றன. கேள்வி 42. கோள்கள் சூரியனை சுற்றி வரக்கூடிய பாதை என்பது சுற்றுப்பாதை. கேள்வி 43. கோள்கள் அனைத்தும் தத்தமது பாதையை விட்டு விலகாமல் சூரியனை சுற்றி வருவதற்கு காரணம் சூரியனின் ஈர்ப்பு விசை. கேள்வி 44. சூரியனுக்கு அருகிலுள்ள கோள்களின் எண்ணிக்கை 4. கேள்வி 45. சூரியனுக்கு அருகிலுள்ள 4 கோள்கள் புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய். கேள்வி 46. சூரியனுக்கு அருகில் உள்ள 4 கோள்களான புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? உட்புற கோள்கள் அல்லது புவி நிகர் கோள்கள். கேள்வி 47. சூரியனுக்கு அருகிலுள்ள கோள்களான புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் எவற்றால் ஆனவை? பாறைகளால் ஆனது. கேள்வி 48. சூரியனுக்கு அருகில் உள்ள 4 கோள்களான புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் கோள்களின் அளவில் சிறியது. கேள்வி 49. சூரியனுக்கு அருகில் உள்ள 4 கோள்களான புதன், வெள்ளி, புவி மற்றும் செவ்வாய் கோள்களின் மேற்பரப்பில் காணப்படுபவை மலைகள்,
எரிமலைகள் மற்றும் தரைக்குழிவு பள்ளங்கள். கேள்வி 50. தரைக்குழிவு பள்ளங்கள் ஆங்கில பதம் கிரேட்டர்ஸ். கேள்வி 51. சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி 4 கோள்கள் வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன். கேள்வி 52. சூரிய குடும்பத்தில் உள்ள கடைசி 4 கோள்களான வியாழன், சனி, யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? வெளிப்புற கோள்கள் அல்லது வியாழன் நிகர் கோள்கள் அல்லது வளிமக் கோள்கள். கேள்வி 53. இக்கோள்களுக்கிடையே சிறு மண்டலம் காணப்படுகிறது. செவ்வாய், வியாழன் கோள்களுக்கிடையே சிறு மண்டலம் காணப்படுகிறது. கேள்வி 54. கோள்களின் வரிசை நினைவில் கொள்ள உதவும் ஷார்ட்கட். புது வெள்ளம் புவியில் செலுத்தினால் விவாதம், சண்டை, யுத்தம் நெருங்காது. கேள்வி 55. மிக அருகிலுள்ள கோள் புதன். கேள்வி 56. சூரியனுக்கு அருகிலிருக்கும் கோள் புதன். கேள்வி 57. மற்ற கோள்களை விட மிக சிறியது புதன். கேள்வி 58. புதன் கோள் எப்பெயரால் அழைக்கப்படுகிறது? ரோமானிய கடவுள்களின் தூதுவரான மெர்க்குரியின் பெயரால் அழைக்கப்படுகிறது. கேள்வி 59. புதன் கோளில் நீரோ வாயுக்களோ கிடையாது என்ற கூற்று உண்மை. கேள்வி 60. புதன் கோள் எவ்வாறு காணப்படும்? இக்கோளில் நீரோ வாயுக்களோ கிடையாது. வளிமண்டலம் இல்லாததால் பகல் பொழுதில் அதிக வெப்பநிலையும் இரவு நேரத்தில் கடும் குளிரும் காணப்படும். கேள்வி 61. புதன் கோளுக்கு துணைக்கோள்கள் இல்லை என்ற கூற்று உண்மை. கேள்வி 62. புதன் கோளை வெற்று கண்களால் எவ்வப்போது நாம் பார்க்க முடியும்? அதிகாலை பொழுதிலும் அந்தி பொழுதிலும் புதன் கோளை வெற்று கண்களால் நாம் பார்க்க முடியும். கேள்வி 63. வெப்பமான கோள் வெள்ளி. கேள்வி 64. வெள்ளிக்கோள் சூரியனிடமிருந்து எத்தனையாவதாக அமைந்துள்ளது? இரண்டாவதாக அமைந்துள்ளது. கேள்வி 65. வெள்ளிக்கோள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இரட்டைக்கோள்கள். கேள்வி 66. வெள்ளிக்கோள் இரட்டைக்கோள்கள் என அழைக்கப்பட காரணம் புவியை போன்றே ஒத்த அளவுள்ளதால். கேள்வி 67. வெள்ளிக்கோளின் சுழலும் காலம் என்பது மற்ற கோள்களை காட்டிலும் அதிகமாக உள்ளது. கேள்வி 68. வெள்ளிக்கோள் தன்னைத்தானே சுற்றி கொள்ள எத்தனை நாள் எடுத்துக் கொள்கிறது? 243 நாட்கள். கேள்வி 69. வெள்ளிக்கோள் எத்திசையில் சுற்றுகிறது? யுரேனஸ் கோளை போன்றே கிழக்கிலிருந்து மேற்காக. கேள்வி 70. வெள்ளிக்கோளின் சுற்றும் வேகமானது மற்ற கோள்களை காட்டிலும் மிகவும் மெதுவாக சுற்றுகிறது. கேள்வி 71. புதன் கோளை போன்றே துணைக்கோள்கள் இல்லாத கோள் வெள்ளி. கேள்வி 72. வெள்ளிக்கோள் எப்பெயரால் அழைக்கப்படுகிறது? அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுளான வீனஸ் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. மேலும் காலையிலும் மாலையிலும் விண்ணில் காணப்படுவதால் விடிவெள்ளி மற்றும் அந்தி வெள்ளி என்றழைக்கப்படுகிறது. கேள்வி 73. நிலவிற்கு அடுத்தபடியாக இரவில் பிரகாசமாக தெரியும் விண்பொருள் வெள்ளிக்கோள். கேள்வி 74. புவியானது சூரியனிடமிருந்து எத்தனையாவதாக அமைந்துள்ளது? மூன்றாவதாக
அமைந்துள்ள 5வது பெரிய கோள் ஆகும். கேள்வி 75. புவியின் மேற்பரப்பானது எவ்வளவு நீரால் சூழப்பட்டுள்ளது? 3/4 நீரால் சூழப்பட்டுள்ளது. கேள்வி 76. புவியின் மேற்பரப்பானது 3/4 நீரால் சூழப்பட்டுள்ளதால் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நீலக்கோள் என்றும் நீர்க்கோள் என்றும் அழைக்கப்படுகிறது. கேள்வி 77. ரோமானிய மற்றும் கிரேக்க கடவுள்களின் பெயரால் அழைக்கப்படாத ஒரே கோள் புவி. கேள்வி 78. புவியின் துருவ விட்டம் 12,714 கிலோமீட்டர். கேள்வி 79. புவியின் நிலநடுக்கோட்டு விட்டம் 12,756 கிலோமீட்டர். கேள்வி 80. புவி சூரியனை எவ்வளவு வேகத்தில் சுற்றி வருகிறது? வினாடிக்கு 30 கிலோமீட்டர் வேகத்தில் சுற்றி வருகிறது. கேள்வி 81. புவியில் உயிரினங்கள் வாழ தகுதியான சூழல் நிலவ காரணம்? இக்கோளில் நிலம், நீர் மற்றும் வளிமண்டலம் காணப்படுவதால். கேள்வி 82. புவியின் ஒரே துணைக்கோள் நிலவு. கேள்வி 83. சூரியனுக்கும் புவிக்கும் இடையே உள்ள தொலைவு 150 மில்லியன் கிலோமீட்டர். கேள்வி 84. சூரியனை வானூர்தி மூலம் சென்றடைய எவ்வளவு காலம் ஆகும்? மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் வானூர்தி சூரியனை சென்றடைய 21 வருடங்கள் ஆகும். கேள்வி 85. செவ்வாய் கோளின் நிறம் செந்நிறம். கேள்வி 86. செவ்வாய் கோள் சூரியனிடமிருந்து எத்தனையாவதாக காணப்படுகிறது? 4வதாக காணப்படுகிறது. கேள்வி 87. புதன் கோளுக்கு அடுத்தபடியாக 2வது சிறிய கோள் செவ்வாய். கேள்வி 88. செவ்வாய் கோள் எக்கடவுளின் பெயரால் அழைக்கப்படுகிறது? ரோமானிய போர்க்கடவுள் மார்ஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. கேள்வி 89. செவ்வாய் கோளின் மேற்பரப்பு எவ்வாறு தோற்றமளிக்கும்? மேற்பரப்பில் இரும்பு ஆக்சைடு உள்ளதால் செந்நிறமாக தோற்றமளிக்கும். கேள்வி 90. செவ்வாய் கோள் வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சிவந்த கோள். கேள்வி 91. செவ்வாய் கோளின் வளிமண்டலம் எவ்வாறு இருக்கும்? மிகவும் மெல்லியதாகும். கேள்வி 92. செவ்வாய் கோளின் துருவ பகுதி எவ்வாறு இருக்கும்? துருவ பகுதிகளில் புவியை போன்றே பனியுறைகள் காணப்படுகின்றன. கேள்வி 93. செவ்வாய் கோளின் இரு துணைக்கோள்கள் போபஸ் மற்றும் டீமஸ். கேள்வி 94. செவ்வாய் கோளை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டவை சுற்றி வரும் கலங்கள், தரை ஊர்திகள். கேள்வி 95. வியாழன் கோள் எவ்வாறு அழைக்கப்படும்? பெருங்கோள். கேள்வி 96. சூரிய குடும்பத்தின் மிகப்பெரிய கோள் வியாழன். கேள்வி 97. வியாழன் கோள் சூரியனிடமிருந்து எத்தனையாவதாக அமைந்துள்ளது? 5வதாக அமைந்துள்ளது. கேள்வி 98. வியாழன் கோள் எக்கடவுளின் பெயரால் அழைக்கப்படுகிறது? ரோமானியர்களின் முதன்மை கடவுள் ஜூபிட்டர் பெயரால் அழைக்கப்படுகிறது. கேள்வி 99. நிலா மற்றும் வெள்ளி கோளுக்கு அடுத்ததாக பிரகாசமாக விண்ணில் தெரிவது வியாழன் கோள். கேள்வி 100. வியாழன் கோள் எவ்வாறு சுழலும்? தன் அச்சில் மிகவும் வேகமாக சுழலக்கூடியது. கேள்வி 101.
சூரியனை போன்றே எக்கோளின் வளிமண்டலத்தில் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்கள் காணப்படுகின்றன. வியாழன். கேள்வி 102. மிக அதிகமான துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் வியாழன். கேள்வி 103. வியாழன் கோள் கொண்டுள்ள மிகப்பெரிய துணைக்கோள்களானவை அயோ, யூரோப்பா, கனிமேடு, கேலிஸ்டோ. கேள்வி 104. வளையங்கள் கொண்ட கோள் சனி. கேள்வி 105. சூரிய குடும்பத்தின் இரண்டாவது பெரிய கோள் சனி. கேள்வி 106. சனி கோள் சூரியனிடமிருந்து எத்தனையாவதாக அமைந்துள்ளது? 6வதாக அமைந்துள்ளது. கேள்வி 107. சனிக்கோளை ஒரு பெரிய நீர்நிலையில் இட்டால் அது மிதக்கும். கேள்வி 108. சனிக்கோள் எக்கடவுளின் பெயரால் அழைக்கப்படுகிறது? ரோமானிய வேளாண்மை கடவுளின் பெயரால் அழைக்கப்படுகிறது. கேள்வி 109. சனிக்கோளை சுற்றி வரும் வளையங்கள் எவ்வாறு காணப்படும்? பாறை துகள்கள், பனித்துகள்கள் மற்றும் தூசுக்களால் ஆன பெரிய வளையங்கள் சனிக்கோளை சுற்றி காணப்படும். கேள்வி 110. சனிக்கோள் எத்தனை துணைக்கோள்களை கொண்டுள்ளது? 62 துணைக்கோள்கள். கேள்வி 111. வியாழன் கோளினை போலவே அதிக துணைக்கோள்களை கொண்டுள்ள கோள் சனி. கேள்வி 112. சனிக்கோளின் மிகப்பெரிய துணைக்கோள் டைட்டன். கேள்வி 113. சூரிய குடும்பத்தில் காணப்படும் துணைக்கோள்களில் நைட்ரஜன் மற்றும் மீத்தேன் ஆகிய வாயுக்களை கொண்ட வளிமண்டலம் மற்றும் மேகங்கள் சூழ்ந்து காணப்படுகிற ஒரே துணைக்கோள் டைட்டன். கேள்வி 114. சனிக்கோளின் தன் ஈர்ப்பு திறன் எவ்வாறு இருக்கும்? நீரை விட குறைவாக இருக்கும். கேள்வி 115. உருளும் கோள் யுரேனஸ். கேள்வி 116. யுரேனஸ் கோள் யாரால் எப்போது கண்டுபிடிக்கப்பட்டது? வில்லியம் ஹர்ஷல் என்ற வானியல் அறிஞரால் 1781 ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. கேள்வி 117. தொலைநோக்கியால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் கோள் யுரேனஸ். கேள்வி 118. யுரேனஸ் கோள் சூரியனிடமிருந்து எத்தனையாவதாக அமைந்துள்ளது? 7வதாக அமைந்துள்ளது. கேள்வி 119. யுரேனஸ் கோளின் நிறம் பச்சை. கேள்வி 120. யுரேனஸ் கோள் பச்சை நிறமாக தோன்ற காரணம்? இக்கோளில் மீத்தேன் வாயு உள்ளதால் பச்சை நிறமாக தோன்றுகிறது. கேள்வி 121. யுரேனஸ் கோள் எக்கடவுளின் பெயரால் அழைக்கப்படுகிறது? கிரேக்க விண்கடவுளான யுரேனஸ் பெயரால் அழைக்கப்படுகிறது. கேள்வி 122. யுரேனஸ் கோள் எந்த திசையில் சுற்றுகிறது? வெள்ளிக்கோளை போன்றே இக்கோளும் தன் அச்சில் கடிகார சுற்றில் சுற்றுகிறது. கேள்வி 123. தன் சுற்று பாதையில் யுரேனஸ் கோள் உருண்டோடுவது போன்று சூரியனை சுற்றி வர காரணம்? யுரேனஸ் கோளின் அச்சு மிகவும் சாய்ந்து காணப்படுகிறது. கேள்வி 124. யுரேனஸ் கோளின் துணை கோள்களின் எண்ணிக்கை 27. கேள்வி 125. யுரேனஸ் கோளின் துணை கோள்களில் மிக பெரியது டைட்டானியா. கேள்வி 126. நெப்டியூன் எவ்வகை கோள்? குளிர்ந்த கோள். கேள்வி 127. நெப்டியூன் கோள் சூரிய குடும்பத்திலிருந்து எத்தனையாவதாக அமைந்துள்ளது? 8வது கோள். கேள்வி 128. சூரிய குடும்பத்தில் மிக தொலைவில் அமைந்துள்ள கோள் நெப்டியூன். கேள்வி 129. ரோமானிய கடல் கடவுளின் பெயரை கொண்ட கோள் நெப்டியூன்.
கேள்வி 130. எந்த கோளில் பலத்த காற்று வீசும்? நெப்டியூன். கேள்வி 131. நெப்டியூன் கோளின் துணைக்கோளின் எண்ணிக்கை 14. கேள்வி 132. நெப்டியூன் கோளில் உள்ள துணைக்கோள்களில் மிக பெரியது ட்ரைட்டன். கேள்வி 133. நெப்டியூன் கோள் மிகவும் குளிர்ந்து காணப்பட காரணம்? சூரிய குடும்பத்தில் மிக தொலைவில் உள்ளதால். கேள்வி 134. யுரேனஸ் கோளில் இருந்து நெப்டியூன் கோளினை வேறுபடுத்தி காட்டுவது? நெப்டியூன் கோளில் காணப்படும் நீலம் மற்றும் வெள்ளை நிறம். கேள்வி 135. குறுங்கோள்கள் என்பது? நெப்டியூன் கோளுக்கு அப்பால் தொலைவில் காணப்படும் சிறிய விண்பொருள்கள். கேள்வி 136. குறுங்கோள்கள் எவ்வாறு காணப்படும்? மிகவும் குளிர்ந்தும் ஒளியில்லாமலும் காணப்படும். கேள்வி 137. குறுங்கோள்கள் எந்த வடிவில் காணப்படும்? கோள வடிவம். கேள்வி 138. குறுங்கோள்களின் சுற்றுப்பாதை என்பது? இவை கோள்களைப் போல இல்லாமல் தமது சுற்றுப்பாதையை பிற குறுங்கோள்களுடன் பகிர்ந்து கொள்ளும். கேள்வி 139. சூரிய குடும்பத்தில் காணப்படும் குறுங்கோள்களின் எண்ணிக்கை 5. கேள்வி 140. சூரிய குடும்பத்தில் காணப்படும் குறுங்கோள்கள்? புளூட்டோ, செரஸ், ஈரிஸ், மேக்மேக் மற்றும் ஹௌமியா. கேள்வி 141. புவியின் ஒரே துணைக்கோள்? நிலவு. கேள்வி 142. துணைக்கோள்கள் என்பது? கோள்களை சுற்றி வரும் விண்பொருள்கள். கேள்வி 143. நிலவு தன்னை தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரமும் ஏறக்குறைய ஒன்றாகும் என்ற கூற்று உண்மை. கேள்வி 144. நிலவு தன்னை தானே சுற்றி கொள்ள எடுத்துக்கொள்ளும் நேரமும் புவியை சுற்றி வர எடுத்துக்கொள்ளும் நேரம் 27 நாட்கள் 8 மணி நேரம். கேள்வி 145. நிலவின் மேற்பகுதியில் அதிகளவில் தரைக்குழி பள்ளங்கள் காணப்பட காரணம்? விண்கற்களின் தாக்கம். கேள்வி 146. நிலவு புவியிலிருந்து எவ்வளவு தொலைவில் அமைந்துள்ளது? 3,84,400 கிலோமீட்டர். கேள்வி 147. நிலவின் அளவானது? புவியில் 1/4 பங்கே அளவுடையது. கேள்வி 148. மனிதன் தரையிறங்கிய ஒரே விண்பொருள்? நிலவு. கேள்வி 149. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலம்? சந்திராயன் 1. கேள்வி 150. நிலவை பற்றி ஆராய்வதற்காக இந்தியாவால் அனுப்பப்பட்ட முதல் விண்கலமான சந்திராயன் 1 எப்போது விண்ணில் செலுத்தப்பட்டது? 2008. கேள்வி 151. நாம் எப்போதும் நிலவின் ஒரு பக்கத்தை மட்டுமே காண்கிறோம் என்ற கூற்று உண்மை. கேள்வி 152. சிறுகோள்கள் எனப்படுவது? சூரியனை சுற்றி வரும் சிறிய திடப்பொருள்கள். கேள்வி 153. சிறுகோள்கள் மண்டலம் காணப்படுவது எங்கு? செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே. கேள்வி 154. சிறுகோள்கள் கோள்கள் என அழைக்கப்படாமைக்கான காரணம்? அவை அளவில் மிகவும் சிறியதாக இருப்பதால். கேள்வி 155. வால் விண்மீன்கள் எவ்வாறு காணப்படும்? தலை மற்றும் வால் பகுதிகளை கொண்டதாக காணப்படும். கேள்வி 156. வால் விண்மீன்களின் தலைப்பகுதி எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளது? திட பொருள்களால் ஆன
தலைப்பகுதியை பனிக்கட்டியால் பிணைக்கப்பட்டுள்ளது. கேள்வி 157. வால் விண்மீன்களின் வால் பகுதி எவற்றால் ஆனது? வாயுக்களால் ஆனது. கேள்வி 158. புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய விண்மீன் ஹேலி. கேள்வி 159. புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய ஹேலி விண்மீன் கடைசியாக எந்த ஆண்டு வானில் தென்பட்டது? 1986. கேள்வி 160. புவிக்கு அருகில் 76 வருடங்களுக்கு ஒருமுறை வரக்கூடிய ஹேலி விண்மீன் மீண்டும் எந்த ஆண்டு வானில் தென்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது? 2061. கேள்வி 161. விண்கற்கள் என அழைக்கப்படுவது சூரிய குடும்பத்தில் காணப்படும் சிறு கற்கள் மற்றும் உலோக பாறைகளால் ஆன விண்பொருட்கள். கேள்வி 162. விண்கற்கள் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஏன்? விண்கற்கள் எரிநட்சத்திரம் என்றும் அழைக்கப்படுகிறது. விண்கற்கள் புவியின் வளிமண்டலத்தை அடையும் போது உராய்வின் காரணமாக எரிந்து ஒளிர்வதால் எரிநட்சத்திரம் என அழைக்கப்படுகிறது. கேள்வி 163. விண்வீழ்கற்கள் என அழைக்கப்படுவது வளிமண்டலத்தை தாண்டி புவியின் மேற்பரப்பை தாக்கும் விண்கற்கள். கேள்வி 164. புவி சூரியனை எத்திசையில் சுற்றி வருகிறது? மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருகிறது. கேள்வி 165. சூரியன் கிழக்கிலிருந்து மேற்காக செல்வதாக தோன்ற காரணம்? புவி சூரியனை மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றி வருவதால். கேள்வி 166. புவியின் சுழற்சியை பற்றி புரிந்து கொள்ள அறிந்திருக்க வேண்டியது புவியின் வடிவத்தை பற்றியும் சாய்வை பற்றியும் அறிந்திருக்க வேண்டும். கேள்வி 167. புவியின் வடிவம் கோள வடிவம். கேள்வி 168. புவி எவ்வாறு சுழல்கிறது? தன் அச்சில் சுழல்கிறது. தன் அச்சில் 23 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. கேள்வி 169. புவி தன் 23 டிகிரி சாய்ந்து தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிறது. இந்த சாய்வு ஏற்படுத்துவது என்ன? தன் சுற்று வட்ட பாதைக்கு 66 டிகிரி கோணத்தை இந்த சாய்வு ஏற்படுத்துகிறது. கேள்வி 170. புவியின் அச்சு எனப்படுவது புவியின் வட துருவத்திலிருந்து புவி மையத்தின் வழியாக தென் துருவம் வரை செல்லக்கூடிய ஒரு கற்பனை கோடு. கேள்வி 171. புவியின் சுழலும் வேகமானது எவ்வாறு இருக்கும்? நில நடுக்கோட்டு பகுதியில் 1670 கிலோமீட்டர் மணி ஆகவும் 600 வடக்கு அட்சரேகையில் 845 கிலோமீட்டர் மணி ஆகவும் துருவ பகுதியில் சுழலும் வேகம் சுழியாகவும் இருக்கும். கேள்வி 172. புவி தன் அச்சில் தன்னைத்தானே சுற்றுவதை எவ்வாறு அழைக்கிறோம்? சுழலுதல். கேள்வி 173. புவி எத்திசையில் சுழல்கிறது? மேற்கிலிருந்து கிழக்காக சுழல்கிறது. கேள்வி 174. புவி மேற்கிலிருந்து கிழக்காக ஒருமுறை சுழல்வதற்கு ஆகும் காலம் 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் 4.09 வினாடிகள். கேள்வி 175. புவி ஒருமுறை சுழல்வதற்கு எடுத்துக்கொள்ளும் நேரத்தை எவ்வாறு அழைக்கிறோம்? ஒரு நாள். கேள்வி 176. புவி சுழல்வதன் காரணமாக ஏற்படுவது இரவு பகல் ஏற்படுகிறது. கேள்வி 177. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சூரிய வெளிச்சம் புவியின் ஒரு பகுதியில் மட்டுமே பட காரணம்?
புவி கோள வடிவமாக உள்ளதால். கேள்வி 178. நள்ளிரவு சூரியன் எனப்படுவது இரு அரைக்கோளங்களிலும் கோடை காலத்தில் ஆர்க்டிக் வட்டத்திற்கு வடக்கிலும் அண்டார்டிக் வட்டத்திற்கு தெற்கிலும் 24 மணி நேரமும் சூரியன் தலைக்கு மேல் தெரியும் நிகழ்வாகும். கேள்வி 179. ஒளிர்வு வட்டம் எனப்படுவது புவியின் ஒளிப்படும் பகுதியையும் ஒளிப்படாத பகுதியையும் பிரிக்கும் கோடு. கேள்வி 180. சுற்றுதல் என கூறப்படுவது புவி தன் நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றி வரும் நகர்வு. கேள்வி 181. புவி வினாடிக்கு எவ்வளவு வேகத்தில் சூரியனை சுற்றி வருகிறது? 30 கிலோமீட்டர் வேகம். கேள்வி 182. புவி ஒருமுறை சூரியனை சுற்றி வர ஆகும் காலம் 365 கால் நாட்கள் ஆகிறது. இது தோராயமாக 365 நாட்களாக எடுத்துக் கொள்ளப்பட்டு ஒரு வருடம் என்று அழைக்கப்படுகிறது. மீதமுள்ள கால் நாட்கள் 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு நாளாக கணக்கிடப்பட்டு பிப்ரவரி மாதத்தில் கூடுதலாக ஒரு நாள் சேர்க்கப்படுகிறது. அதாவது 4 வருடங்களுக்கு ஒரு முறை பிப்ரவரி மாதத்திற்கு 29 நாட்களாக இருக்கும். அந்த வருடம் லீப் வருடம் என்று அழைக்கப்படுகிறது. கேள்வி 183. புவி சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படுவது பருவ காலங்கள் தோன்றுகின்றன. கேள்வி 184. புவி சூரியனை சுற்றி வருவதால் மார்ச் 21ஆம் தேதி முதல் செப்டம்பர் 23ஆம் தேதி வரை 6 மாதங்கள் எவ்வாறு காணப்படும்? புவியின் வட அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும். அச்சமயத்தில் தென் அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகி காணப்படுகிறது. கேள்வி 185. புவி சூரியனை சுற்றி வருவதால் செப்டம்பர் 23ஆம் தேதி முதல் மார்ச் 21ஆம் தேதி வரை 6 மாதங்கள் எவ்வாறு காணப்படும்? புவியின் தென் அரைக்கோளம் சூரியனை நோக்கி சாய்ந்து காணப்படும். அச்சமயத்தில் வட அரைக்கோளம் சூரியனிடமிருந்து விலகி காணப்படுகிறது. கேள்வி 186. சூரிய அண்மை எனப்படுவது புவி தன் சுற்று பாதையில் சூரியனுக்கு மிக அருகில் வரும் நிகழ்வாகும். கேள்வி 187. சூரிய சேய்மை எனப்படுவது புவி தன் சுற்று பாதையில் சூரியனுக்கு தொலைவில் காணப்படும். கேள்வி 188. புவி தன் சுற்று பாதையில் சூரியனை சுற்றி வருவதால் ஏற்படுவது நில நடுக்கோட்டிற்கு வடக்காகவும் தெற்காகவும் நகர்வதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துகிறது. கேள்வி 189. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாட்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனின் கதிர்கள் எவ்வாறு விழும்? செங்குத்தாக விழும். கேள்வி 190. மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23 ஆகிய நாட்கள் நிலநடுக்கோட்டு பகுதியில் சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழ காரணம் புவி தன் சுற்று பாதையில் சூரியனை சுற்றி வருவதால் நிலநடுக்கோட்டிற்கு வடக்காகவும் தெற்காகவும் நகர்வதை போன்ற தோற்றத்தை ஏற்படுத்துவதால். கேள்வி 191. புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பொழுது எவ்வாறு காணப்படும்? சமமாக காணப்படும். கேள்வி 192. புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படுவது எவ்வாறு அழைக்கப்படும்? சம பகலிரவு நாட்கள் என அழைக்கப்படும். கேள்வி 193. ஜூன் 21ஆம் நாள் கடக ரேகை மீது
சூரியனின் கதிர்கள் எவ்வாறு விழும்? செங்குத்தாக விழும். கேள்வி 194. ஜூன் 21ஆம் நாள் கடக ரேகை மீது சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் ஏற்படுவது. வட அரைக்கோளத்தில் அந்நாள் மிக நீண்ட பகல் பொழுதை கொண்டிருக்கும். தென் அரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். கேள்வி 195. ஜூன் 21ஆம் நாள் கடக ரேகை மீது சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கோடைக்கால கதிர் திருப்பம். கேள்வி 196. டிசம்பர் 22ஆம் நாள் மகர ரேகையின் மீது சூரியனின் கதிர்கள் எவ்வாறு விழும்? செங்குத்தாக விழும். கேள்வி 197. டிசம்பர் 22ஆம் நாள் மகர ரேகை மீது சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழுவதால் ஏற்படுவது. தென் அரைக்கோளத்தில் பகல் பொழுது அதிகமாக காணப்படும். வட அரைக்கோளம் நீண்ட இரவை கொண்டிருக்கும். கேள்வி 198. டிசம்பர் 22ஆம் நாள் மகர ரேகையின் மீது சூரியனின் கதிர்கள் செங்குத்தாக விழும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குளிர்கால கதிர் திருப்பம். கேள்வி 199. லீப் வருடத்தை எடுத்து எழுதுக. 2000, 2005, 2012, 2014, 2017, 2020. 2000, 2012, 2020. 00 என முடியும் வருடம் 400 வகுப்பட வேண்டும். மற்ற வருடம் 4 வகுப்பட வேண்டும். கேள்வி 200. உயிரினங்கள் வாழ தகுதியான கோள். புவி. கேள்வி 201. புவியில் காணப்படும் 3 தொகுதிகள். பாறை கோளம், நீர்க்கோளம், வளிமண்டலம். கேள்வி 202. உயிர்கோளம் என அழைக்கப்படுவது. உயிரினங்கள் வாழக்கூடிய குறுகிய மண்டலம். கேள்வி 203. பாறை கோளம் என்ற சொல் எதிலிருந்து பெறப்பட்டது? பாறை என்ற பொருள்படும் லித்தோஸ் என்ற கிரேக்க பதத்திலிருந்து பாறை கோளம் என்ற சொல் பெறப்பட்டது. கேள்வி 204. பாறை கோளம் என்று எதனை கூறுகிறோம்? புவியின் மேற்பரப்பில் காணப்படும் பாறைகள் மற்றும் மண் அடுக்கு. கேள்வி 205. ஹைட்ரோஸ்பியர் என்பது எம்மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது? ஹைட்ரோ என்ற கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்ட சொல்லே ஹைட்ரோஸ்பியர். கேள்வி 206. ஹைட்ரோஸ்பியர் என்பதன் பொருள் நீர்க்கோளம். கேள்வி 207. நீர்க்கோளம் உள்ளடக்கியது. பெருங்கடல்கள், கடல்கள், ஆறுகள், ஏரிகள், மலையுச்சிகளில் காணப்படும் பனியுறைகள், வளிமண்டலத்தில் காணப்படும் நீராவி அனைத்தையும் உள்ளடக்கியது ஆகும். கேள்வி 208. அட்மோ என்ற கிரேக்க பதத்திற்கு பொருள் வளி அல்லது காற்று. கேள்வி 209. புவியை சுற்றி காணப்படும் பல்வேறு காற்று தொகுதி என்பது வளிமண்டலம். கேள்வி 210. வளிமண்டலத்தில் காணப்படும் வாயுக்களில் முதன்மையான வாயுக்கள் நைட்ரஜன், ஆக்சிஜன். கேள்வி 211. வளிமண்டலத்தில் குறைந்த அளவில் உள்ள பிற வாயுக்கள் கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கான், ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் ஓசோன். கேள்வி 212. உயிர்கோளம் எனப்படுவது பாறை கோளம், நீர்க்கோளம் மற்றும் வளிமண்டலம் ஆகியவற்றோடு தொடர்புடைய உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி. கேள்வி 213. பயோ என்ற கிரேக்க சொல்லுக்கு பொருள் உயிர். கேள்வி 214. உயிர்கோளத்தின் பல்வேறு மண்டலங்களான ஒப்பற்ற காலநிலை, தாவரங்கள் மற்றும்
விலங்கினங்களை கொண்ட பகுதியாக உள்ளவை எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? சூழல் மண்டலங்கள். கேள்வி 215. மன்னார் உயிர்க்கோள் பெட்டகம் எங்கு எவ்வளவு பரப்பளவில் அமைந்துள்ளது? இந்திய பெருங்கடலில் 10,500 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கேள்வி 216. பேரண்டம் உருவானது எப்போது? சுமார் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட பெருவெடிப்பின் போது உருவானது. கேள்வி 217. பேரண்டத்தில் காணப்படுபவை எண்ணிலடங்கா விண்மீன் திரள். கேள்வி 218. நமது சூரிய குடும்பம் எங்கு காணப்படுகிறது? பால்வெளி விண்மீன் திரள் மண்டலம். கேள்வி 219. சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் சூரியனின் சதவீதம் 99.8%. கேள்வி 220. சூரியனை எதிர் கடிகார சுற்றில் சுற்றி வரும் கோள்கள் வெள்ளி மற்றும் யுரேனஸ் கோள்களை தவிர பிற கோள்கள் அனைத்தும் சூரியனை எதிர் கடிகார சுற்றில் சுற்றி வருகின்றன. கேள்வி 221. சிறு கோள்கள் எந்தெந்த கோள்களுக்கிடையே காணப்படுகின்றன? செவ்வாய் மற்றும் வியாழன் கோள்களுக்கு இடையே. கேள்வி 222. பருவ காலங்கள் எதனால் ஏற்படுகிறது? புவி சூரியனை சுற்றி வருவதன் காரணமாக. அலகு 2. நிலப்பரப்பும் பெருங்கடல்களும். கேள்வி 223. நில தோற்றங்களின் நிலைகளானவை முதல் நிலை, இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை. கேள்வி 224. நில தோற்றங்களின் முதல் நிலையில் உள்ளவை கண்டங்கள், பெருங்கடல்கள். கேள்வி 225. நில தோற்றங்களின் இரண்டாம் நிலையில் உள்ளவை மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். கேள்வி 226. நில தோற்றங்களின் மூன்றாம் நிலையில் உள்ளவை பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள், மணல் குன்றுகள். கேள்வி 227. புதிர் துண்டுகள் ஆங்கில பதம் ஜிக்சா. கேள்வி 228. பாஞ்சியா என்பது எவ்வாறு அழைக்கப்படும்? பெருங்கண்டம். கேள்வி 229. பாஞ்சியா எனப்படும் பெருங்கண்டத்தை சுற்றியுள்ள நீர்ப்பரப்பானது பான்தலாசா. கேள்வி 230. 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பாஞ்சியா எனப்படும் பெருங்கண்டத்தை சுற்றியுள்ள நீர்ப்பரப்பானது மெதுவாக நகர துவங்கியது என்ற கூற்று உண்மை. கேள்வி 231. 200 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பிருந்த பாஞ்சியா எனப்படும் பெருங்கண்டத்தை சுற்றியுள்ள நீர்ப்பரப்பானது மெதுவாக நகர துவங்கியதற்கான காரணம் புவியினுள் உள்ள வெப்பம். கேள்வி 232. புவியின் மேற்பரப்பில் எவ்வளவு சதவீதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? 71%. கேள்வி 233. புவியின் மேற்பரப்பில் எவ்வளவு சதவீதம் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது? 29%. கேள்வி 234. முதல் நிலை நில தோற்றங்களானவை கண்டங்கள், பெருங்கடல்கள். கேள்வி 235. கண்டங்கள் என்பது மிக பெரும் நிலப்பரப்பு. கேள்வி 236. பெருங்கடல்கள் என்பது பரந்த நீர்ப்பரப்பு. கேள்வி 237. உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன? 7 கண்டங்கள். கேள்வி 238. உலகில் உள்ள 7 கண்டங்கள் ஆசியா, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அண்டார்டிகா, ஐரோப்பா மற்றும் ஆஸ்திரேலியா. கேள்வி 239. உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. கேள்வி 240. உலகின் மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா.
கேள்வி 241. புவியில் எத்தனை பெருங்கடல்கள் காணப்படுகின்றன? 5 பெருங்கடல்கள். கேள்வி 242. புவியில் உள்ள பெருங்கடல்கள் ஆனவை: பசிபிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், இந்திய பெருங்கடல், தென் பெருங்கடல் மற்றும் ஆர்க்டிக் பெருங்கடல். கேள்வி 243. புவியில் உள்ள மிகப்பெரிய பெருங்கடல்: பசிபிக் பெருங்கடல். கேள்வி 244. புவியில் உள்ள மிகச் சிறிய பெருங்கடல்: ஆர்க்டிக் பெருங்கடல். கேள்வி 245. நிலச்சந்தி என்பது 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்க கூடியதும் அல்லது 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்க கூடியதுமான மிக குறுகிய நிலப்பகுதி. கேள்வி 246. இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்களானவை: மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள். கேள்வி 247. மலைகள் என்பது சுற்றுப்புற நிலப்பகுதியை விட 600 மீட்டருக்கு மேல் உயர்ந்து காணப்படும் நிலத்தோற்றம். கேள்வி 248. மலைகள் எவ்வகையான சரிவினை கொண்டிருக்கும்? வன் சரிவு. கேள்வி 249. மலைத்தொடர் எனப்படுவது தொடர்ச்சியாக நீண்டு காணப்படும் மலைகள். கேள்வி 250. ஆசியாவில் உள்ள மலைத்தொடர் இமயமலைத்தொடர். கேள்வி 251. வட அமெரிக்காவில் உள்ள மலைத்தொடர் ராக்கி மலைத்தொடர். கேள்வி 252. தென் அமெரிக்காவில் உள்ள மலைத்தொடர் ஆண்டிஸ் மலைத்தொடர். கேள்வி 253. உலகின் நீளமான மலைத்தொடர் தென் அமெரிக்காவில் உள்ள ஆண்டிஸ் மலைத்தொடர். கேள்வி 254. ஆண்டிஸ் மலைத்தொடர் எவ்வாறு பரவி உள்ளது? இது சுமார் 7000 கிலோமீட்டர் நீளத்திற்கு வடக்கு தெற்காக பரவி உள்ளது. கேள்வி 255. ஒரு மலைத்தொடரின் உயரமான பகுதி என்பது சிகரம். கேள்வி 256. உலகிலேயே உயரமான சிகரம் இமயமலைத் தொடரில் உள்ள எவரெஸ்ட். கேள்வி 257. இமயமலைத் தொடரில் அமைந்துள்ள சிகரம் எவரெஸ்ட். கேள்வி 258. எவரெஸ்ட் சிகரத்தின் உயரம் 8848 மீட்டர். கேள்வி 259. எவரெஸ்ட் சிகரம் அமைந்துள்ள கண்டம் ஆசியா. கேள்வி 260. ராக்கி மலைத்தொடரில் அமைந்துள்ள சிகரம் எல்பர்ட். கேள்வி 261. ராக்கி மலைத்தொடர் அமைந்துள்ள கண்டம் வட அமெரிக்கா. கேள்வி 262. ராக்கி மலைத்தொடரில் அமைந்துள்ள எல்பர்ட் சிகரத்தின் உயரம் 4401 மீட்டர். கேள்வி 263. ஆண்டிஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ள சிகரம் அகோன்காகுவா. கேள்வி 264. ஆண்டிஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள கண்டம் தென் அமெரிக்கா. கேள்வி 265. ஆண்டிஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ள அகோன்காகுவா சிகரத்தின் உயரம் 6962 மீட்டர். கேள்வி 266. ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ள சிகரம் மாண்ட் பிளாங்க். கேள்வி 267. ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள கண்டம் ஐரோப்பா. கேள்வி 268. ஆல்ப்ஸ் மலைத்தொடரில் அமைந்துள்ள மாண்ட் பிளாங்க் சிகரத்தின் உயரம் 4809 மீட்டர். கேள்வி 269. கிழக்கு மலைத்தொடரில் அமைந்துள்ள சிகரம் ஜிந்தகடா சிகரம். கேள்வி 270. கிழக்கு மலைத்தொடர் அமைந்துள்ள கண்டம் ஆசியா. கேள்வி 271. கிழக்கு மலைத்தொடரில் அமைந்துள்ள ஜிந்தகடா சிகரத்தின் உயரம் 1690 மீட்டர்.
கேள்வி 272. சர்வதேச மலைகள் தினம் டிசம்பர் 11. கேள்வி 273. தமிழ்நாட்டில் அமைந்துள்ள கோடை வாழிடங்கள் உதகமண்டலம், கொடைக்கானல், கொல்லிமலை, ஏற்காடு மற்றும் நீலகிரி. கேள்வி 274. பீடபூமி என்பது சமமான பரப்பை கொண்ட உயர்த்தப்பட்ட நிலப்பரப்பு. கேள்வி 275. பீடபூமிகளும் மலைகளை போன்று வன் சரிவுகள் கொண்டவை என்ற கூற்று உண்மை. கேள்வி 276. உலகிலேயே உயர்ந்த பீடபூமி திபெத் பீடபூமி. கேள்வி 277. திபெத் பீடபூமி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உலகத்தின் கூரை. கேள்வி 278. திபெத் பீடபூமி உலகத்தின் கூரை என அழைக்கப்பட காரணம் உலகிலேயே உயர்ந்த பீடபூமியாக இருப்பதால். கேள்வி 279. பீடபூமி வேறு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மேசை நிலம். கேள்வி 280. பீடபூமி மேசை நிலம் என அழைக்கப்பட காரணம் பீடபூமி சமமான மேற்பரப்பை கொண்டுள்ளதால். கேள்வி 281. பொதுவாக பீடபூமிகளில் நிறைந்து காணப்படுவது கனிமங்கள். கேள்வி 282. இந்தியாவில் காணப்படும் பீடபூமிகளில் கனிமங்கள் நிறைந்து காணப்படுவது எங்கே? சோட்டா நாகபுரி பீடபூமி. கேள்வி 283. சோட்டா நாகபுரி பீடபூமி பகுதியின் முக்கிய தொழில் சுரங்கத் தொழில். கேள்வி 284. தென்னிந்தியாவில் உள்ள தக்கான பீடபூமி எவற்றால் ஆனது? எரிமலை பாறைகளால் ஆனது. கேள்வி 285. தமிழ்நாட்டில் காணப்படும் பீடபூமிகளானவை தர்மபுரி பீடபூமி, கோயமுத்தூர் பீடபூமி, மதுரை பீடபூமி. கேள்வி 286. சமவெளிகள் என்பது சமவெளி மற்றும் தாழ் நிலத்தோற்றம். இது கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 200 மீட்டருக்கும் குறைவான உயரம் கொண்ட நிலத்தோற்றம். கேள்வி 287. சமவெளிகள் எவற்றால் உருவாக்கப்படுபவை? சில சமவெளிகள் சீரற்றதாக காணப்படும். பெரும்பாலும் சமவெளிகள் ஆறுகள், அதன் துணை ஆறுகள் மற்றும் கிளை ஆறுகளால் உருவாக்கப்படுபவை. கேள்வி 288. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட பிரதேசங்களாக விளங்குபவை சமவெளிகள். கேள்வி 289. மிக பழைய நாகரிகங்களான மெசபடோமியா நாகரிகம், சிந்து சமவெளி நாகரிகம் எங்கு தோன்றின? சமவெளியில் தோன்றியது. கேள்வி 290. கங்கை சமவெளி எங்குள்ளது? வட இந்தியா. கேள்வி 291. உலகின் பெரிய சமவெளிகளில் ஒன்று கங்கை சமவெளி. கேள்வி 292. தமிழ்நாட்டில் உள்ள மிக முக்கிய சமவெளி எவற்றால் உருவாக்கப்பட்டவை? காவேரி மற்றும் வைகை ஆறுகளால் உருவாக்கப்பட்டவை. கேள்வி 293. கடற்கரை சமவெளிகள் என்பவை பெருங்கடல்கள் மற்றும் கடல்களை ஒட்டியுள்ள தாழ் நிலங்கள். கேள்வி 294. ஆசியா கண்டத்தில் அமைந்துள்ள பீடபூமிகள் திபெத் பீடபூமி. கேள்வி 295. வட அமெரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ள பீடபூமிகள் கொலம்பியா பீடபூமி, லாரன்ஷியன் பீடபூமி, கிரேட் பிளைன்ஸ் பீடபூமி, பீட்மாண்ட் பீடபூமி, கொலராடே பீடபூமி. கேள்வி 296. தென் அமெரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ள பீடபூமிகள் பிரேசிலியன் பீடபூமி, கயானா பீடபூமி, படகோனியன் பீடபூமி. கேள்வி 297. ஆஸ்திரேலியா கண்டத்தில் அமைந்துள்ள பீடபூமிகள்
மேற்கு ஆஸ்திரேலியா பெரிய பீடபூமி, காலராய் பீடபூமி. கேள்வி 298. ஐரோப்பா கண்டத்தில் அமைந்துள்ள பீடபூமிகள்: மெசட்டா பீடபூமி, மத்திய பிரான்ஸ் பீடபூமி, போஹெமியன் மாசிப் பீடபூமி, ஸ்காண்டினேவிய பீடபூமிகள், ரஷ்ய பீடபூமி, இத்தாலிய தீபகற்ப பீடபூமி. கேள்வி 299. ஆப்பிரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ள பீடபூமிகள்: கிழக்கு ஆப்பிரிக்கா பீடபூமி, கிளிமஞ்சாரோ பீடபூமி, கிரேட் எஸ்கார்ப்மென்ட் பீடபூமி. கேள்வி 300. ஆசியா கண்டத்தில் அமைந்துள்ள சமவெளிகள்: யாங்சி சமவெளி. கேள்வி 301. வட அமெரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ள சமவெளிகள்: பெரிய மத்திய சமவெளி, வளைகுடா அட்லாண்டிக் கரையோர சமவெளி, மேற்கு சமவெளி மற்றும் பள்ளத்தாக்குகள். கேள்வி 302. தென் அமெரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ள சமவெளிகள்: அமேசான் படுகை சமவெளி, லா பிளாட்டா சமவெளி, வடக்கு சமவெளி. கேள்வி 303. ஆஸ்திரேலியா கண்டத்தில் அமைந்துள்ள சமவெளிகள்: நுல்லார்போர் சமவெளி. கேள்வி 304. ஐரோப்பா கண்டத்தில் அமைந்துள்ள சமவெளிகள்: வட ஐரோப்பிய சமவெளி, மத்திய ஐரோப்பிய சமவெளி. கேள்வி 305. ஆப்பிரிக்கா கண்டத்தில் அமைந்துள்ள சமவெளிகள்: சவானா சமவெளிகள், செரன்கேட்டி சமவெளி, பாறை நிறைந்த சமவெளி. கேள்வி 306. பண்டைய நாகரிகங்களின் தொட்டிலாக விளங்கியது: ஆற்று சமவெளிகள். கேள்வி 307. இந்தியாவில் நாகரிகங்கள் தோன்றி செழித்தோங்கி வளர்ந்தது எங்கு? சிந்து நதி மற்றும் எகிப்தின் நைல் நதி போன்ற ஆற்று சமவெளியில். கேள்வி 308. நைல் நதி எங்குள்ளது? எகிப்து. கேள்வி 309. ஆறுகள், பனியாறுகள், காற்று மற்றும் கடல் அலைகள் போன்றவற்றின் முக்கிய செயல்கள்: அரித்தல் மற்றும் படிய வைத்தல். கேள்வி 310. மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் என்பவை எவ்வாறு உருவாகின்றன? ஆறுகள், பனியாறுகள், காற்று மற்றும் கடல் அலைகள் போன்றவற்றின் முக்கிய செயல்களான அரித்தல் மற்றும் படிய வைத்தல் ஆகிய செயல்களால் மலைகள், பீடபூமிகள் மற்றும் சமவெளியில் தோற்றுவிக்கப்படுபவை மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள். கேள்வி 311. அரித்தல் எனப்படுவது புவியின் மேற்பரப்பில் உள்ள பொருள்களை அரித்து அகற்றுதல். கேள்வி 312. படிய வைத்தல் எனப்படுவது அரிக்கப்பட்ட பாறை துகள்கள் கடத்தப்பட்டு தாழ்வான நிலப்பகுதிகளில் படிய வைத்தல். கேள்வி 313. விண்வெளியில் இருந்து பார்க்கும் போது புவி நீல நிறமாக காட்சியளிக்க காரணம்? புவியின் 2/3 பங்கு நீர்ப்பரப்பாக உள்ளதே இதற்கு காரணம். கேள்வி 314. பெருங்கடல் என்பது பெரும் நீர்ப்பரப்பு. கேள்வி 315. கடல் எனப்படுவது முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ நிலத்தால் சூழப்பட்ட பெரிய நீர்ப்பரப்பு. கேள்வி 316. பசிபிக் பெருங்கடல் பரப்பளவின் சதவீதம் 47%. கேள்வி 317. அட்லாண்டிக் பெருங்கடல் பரப்பளவின் சதவீதம் 23%. கேள்வி 318. இந்திய பெருங்கடல் பரப்பளவின் சதவீதம் 20%. கேள்வி 319. தென் பெருங்கடல் பரப்பளவின் சதவீதம் 6%. கேள்வி 320. ஆர்க்டிக் பெருங்கடல் பரப்பளவின் சதவீதம் 4%.
கேள்வி 321. புவியில் அமைந்துள்ள பெருங்கடல்களின் எண்ணிக்கை 5. கேள்வி 322. புவியின் மிகப்பெரிய மற்றும் ஆழமான பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். கேள்வி 323. புவியின் மொத்த பரப்பளவில் பசிபிக் பெருங்கடலின் பரப்பு எவ்வளவு? 1/3 பகுதி. கேள்வி 324. பசிபிக் பெருங்கடலின் பரப்பு எவ்வளவு சதுர கிலோமீட்டர்? சுமார் 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கேள்வி 325. பசிபிக் பெருங்கடலின் எல்லைகளாக உள்ளவை மேற்கில் ஆசியா மற்றும் ஆஸ்திரேலியாவும், கிழக்கில் வட அமெரிக்கா மற்றும் தென் அமெரிக்காவும் எல்லைகளாக உள்ளன. மேலும் வடக்கு தெற்காக ஆர்க்டிக் பெருங்கடல் முதல் தென் பெருங்கடல் வரை பரவி உள்ளது. கேள்வி 326. பசிபிக் பெருங்கடல் எந்த வடிவத்தில் காணப்படுகிறது? முக்கோண வடிவம். கேள்வி 327. பசிபிக் பெருங்கடலின் முக்கோண வடிவத்தின் மேற்கு பகுதி எங்கு காணப்படுகிறது? முக்கோண வடிவத்தின் மேற்கு பகுதி பசிபிக் பெருங்கடலையும் ஆர்க்டிக் பெருங்கடலையும் இணைக்கும் பெரிங் நீர்ச்சந்தியில் காணப்படுகிறது. கேள்வி 328. உலகின் உயரமான சிகரமான எவரெஸ்டின் உயரம் 8848 மீட்டர். கேள்வி 329. புவியின் ஆழமான அகழி மரியானா அகழி. கேள்வி 330. மரியானா அகழியின் ஆழம் 10,994 மீட்டர். கேள்வி 331. மரியானா அகழி எங்கு அமைந்துள்ளது? பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. கேள்வி 332. கடலின் ஆழத்தை எக்குறியீட்டால் குறிப்பிட வேண்டும்? மீட்டர். கேள்வி 333. பசிபிக் பெருங்கடலில் உள்ள எல்லையோர கடல்கள் பேரிங் கடல், சீன கடல், ஜப்பான் கடல், தாஸ்மானியா கடல், பிலிப்பைன்ஸ் கடல். கேள்வி 334. பசிபிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள் இந்தோனேஷியா, பிலிப்பைன்ஸ், ஜப்பான், ஹவாய், நியூசிலாந்து உள்ளிட்ட பல தீவுகள். கேள்வி 335. பசிபிக் பெருங்கடல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? நெருப்பு வலயம். கேள்வி 336. பசிபிக் பெருங்கடல் நெருப்பு வலயம் என அழைக்கப்பட காரணம்? பசிபிக் பெருங்கடலை சுற்றி எரிமலைகள் தொடர்ச்சியாக அமைந்துள்ளதால். கேள்வி 337. பசிபிக் பெருங்கடலுக்கு பசிபிக் என பெயரிட்டவர்? ஸ்பெயின் நாட்டின் மாலுமி பெர்டினாண்டு. கேள்வி 338. பசிபிக் பெருங்கடல் என்பதில் பசிபிக் என்பதன் பொருள் அமைதி. கேள்வி 339. புவியின் முதல் பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். கேள்வி 340. புவியின் இரண்டாவது பெரிய பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். கேள்வி 341. அட்லாண்டிக் பெருங்கடலின் பரப்பளவு சுமார் 85.13 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கேள்வி 342. அட்லாண்டிக் பெருங்கடல் புவியின் மொத்த பரப்பளவில் எவ்வளவு? புவியின் மொத்த பரப்பளவில் 1/6 கொண்டுள்ளது. கேள்வி 343. அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லைகளாக உள்ளவை கிழக்கே ஐரோப்பாவும் ஆப்பிரிக்காவும், மேற்கே வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் எல்லைகளாக உள்ளன. கேள்வி 344. அட்லாண்டிக் பெருங்கடல் எதுவரை பரவி உள்ளது? பசிபிக் பெருங்கடலை போன்றே இப்பெருங்கடலும் வடக்கே ஆர்க்டிக் பெருங்கடல் முதல் தெற்கே தென் பெருங்கடல் வரை பரவி உள்ளது. கேள்வி 345. அட்லாண்டிக் பெருங்கடலின் வடிவம் ஆங்கில எழுத்து எஸ் வடிவத்தை போன்று உள்ளது. கேள்வி 346. ஜிப்ரால்டர் நீர்ச்சந்தி எவ்வவற்றை இணைக்கிறது?
அட்லாண்டிக் பெருங்கடலையும் மத்திய தரைக்கடலையும் இணைக்கிறது. கேள்வி 347. அட்லாண்டிக் பெருங்கடலில் கப்பல் போக்குவரத்து அதிகமாக நடைபெறுவது எங்கு? கிழக்கு மற்றும் மேற்கு அரைக்கோளங்களுக்கு இடையேயான கப்பல் போக்குவரத்து. கேள்வி 348. அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. போர்ட்டோரிக்கோ அகழியில் காணப்படும் மில்வாக்கி அகழி. கேள்வி 349. மில்வாக்கி அகழியின் ஆழம் 8600 மீட்டர் ஆழம். கேள்வி 350. அட்லாண்டிக் பெருங்கடலின் எல்லையோர கடல்கள். கரிபியன் கடல், மெக்சிகோ வளைகுடா, வடகடல், கினியா வளைகுடா, மத்திய தரைக்கடல். கேள்வி 351. அட்லாண்டிக் பெருங்கடலில் உள்ள தீவுகள். செயின்ட் ஹெலனா, நியூ பவுண்ட்லாந்து, ஐஸ்லாந்து, பாக்லாந்து. கேள்வி 352. புவியின் மூன்றாவது பெரிய பெருங்கடல். இந்திய பெருங்கடல். கேள்வி 353. இந்திய பெருங்கடலின் பரப்பு சுமார் 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கேள்வி 354. இந்திய பெருங்கடல் பெயர் காரணம். இந்தியாவிற்கு அருகாமையில் உள்ளதால் இப்பெயர் பெற்றது. கேள்வி 355. இந்திய பெருங்கடலின் வடிவம் முக்கோண வடிவம். கேள்வி 356. இந்திய பெருங்கடல் எந்தெந்த கண்டங்களால் சூழப்பட்டுள்ளது? மேற்கே ஆப்பிரிக்கா, வடக்கே ஆசியா, கிழக்கே ஆஸ்திரேலியா போன்ற கண்டங்களால் சூழப்பட்டுள்ளது. கேள்வி 357. இந்திய பெருங்கடலில் காணப்படும் தீவுகள். அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள், மாலத்தீவுகள், இலங்கை, மொரிஷியஸ், ரீயூனியன். கேள்வி 358. மலாக்கா நீர்ச்சந்தி எவ்வவற்றை இணைக்கிறது? இந்திய பெருங்கடலையும் பசிபிக் பெருங்கடலையும் இணைக்கிறது. கேள்வி 359. இந்திய பெருங்கடலில் எல்லையோர கடல்களாக உள்ளவை. வங்காள விரிகுடா, அரபிக்கடல், பாரசீக வளைகுடா மற்றும் செங்கடல். கேள்வி 360. இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி. ஜாவா அகழி. கேள்வி 361. ஜாவா அகழியின் ஆழம் 7725 மீட்டர். கேள்வி 362. பாக் நீர் சந்தி எவ்வவற்றை இணைக்கிறது? வங்காள விரிகுடாவையும் பாக் வளைகுடாவையும் இணைக்கிறது. கேள்வி 363. 6 டிகிரி கால்வாய் எவற்றை பிரிக்கிறது? இந்திய முனையையும் இந்தோனேசியாவையும் பிரிக்கிறது. கேள்வி 364. 8 டிகிரி கால்வாய் எவற்றை பிரிக்கிறது? மாலத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. கேள்வி 365. 9 டிகிரி கால்வாய் எவற்றை பிரிக்கிறது? லட்சத்தீவையும் மினிக்காய் தீவையும் பிரிக்கிறது. கேள்வி 366. 10 டிகிரி கால்வாய் எவற்றை பிரிக்கிறது? அந்தமான் தீவையும் நிக்கோபார் தீவையும் பிரிக்கிறது. கேள்வி 367. தென் பெருங்கடல் எவற்றை சுற்றி அமைந்துள்ளது? அண்டார்டிகாவை சுற்றி அமைந்துள்ளது. கேள்வி 368. தென் பெருங்கடல் எவற்றால் சூழப்பட்டுள்ளது? 60 டிகிரி தெற்கு அட்சத்தால் சூழப்பட்டுள்ளது. கேள்வி 369. தென் பெருங்கடல் எக்கடல்களால் சூழப்பட்டுள்ளது? இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் பசிபிக் பெருங்கடல்களின் தென்பகுதிகளால் சூழப்பட்டுள்ளது. கேள்வி 370. தென் பெருங்கடலின் பரப்பளவு 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கேள்வி 371. தென் பெருங்கடலின் எல்லையோர கடல்கள். ராஸ் கடல், வெடல் கடல் மற்றும் டேவிஸ் கடல்.
கேள்வி 372. தென் பெருங்கடலில் காணப்படும் தீவுகள். பேர்வல் தீவு, பவுமன் தீவு, ஹார்ட்ஸ் தீவு. கேள்வி 373. தென் பெருங்கடலின் பெரும்பான்மையான பகுதி எவற்றால் சூழப்பட்டுள்ளது? பனிப்பாறைகளால் சூழப்பட்டுள்ளது. கேள்வி 374. தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி. தென் சாண்ட்விச் அகழி. கேள்வி 375. தென் சாண்ட்விச் அகழியின் ஆழம் 7235 மீட்டர். கேள்வி 376. மிகச்சிறிய பெருங்கடல். ஆர்க்டிக் பெருங்கடல். கேள்வி 377. ஆர்க்டிக் பெருங்கடலின் பரப்பளவு சுமார் 15.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கேள்வி 378. ஆர்க்டிக் பெருங்கடல் எங்கு அமைந்துள்ளது? ஆர்க்டிக் வட்டத்தினுள். கேள்வி 379. ஆர்க்டிக் பெருங்கடல் எவ்வாறு காணப்படும்? வருடத்தின் பெரும்பான்மையான நாட்களில் உறைந்தே காணப்படும். கேள்வி 380. ஆர்க்டிக் பெருங்கடலின் எல்லையோர கடல்கள். நார்வே கடல், கிரீன்லாந்து கடல், கிழக்கு சைபீரிய கடல் மற்றும் பேரண்ட் கடல். கேள்வி 381. ஆர்க்டிக் பெருங்கடலில் காணப்படும் தீவுகள். கிரீன்லாந்து தீவு, நியூ சைபீரிய தீவு மற்றும் நவோயா செமல்யா தீவு. கேள்வி 382. வடதுருவம் எங்கு அமைந்துள்ளது? ஆர்க்டிக் பெருங்கடலின் மையத்தில் அமைந்துள்ளது. கேள்வி 383. ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. யுரேசியன் தாழ்நிலம். கேள்வி 384. யுரேசியன் தாழ்நிலமின் ஆழம் சுமார் 5449 மீட்டர். கேள்வி 385. கண்டங்களை பரப்பளவின் அடிப்படையில் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தினால் மூன்றாவதாக உள்ள கண்டம் எது? வட அமெரிக்கா. கேள்வி 386. பசிபிக் பெருங்கடலின் பரப்பளவு 168.72 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கேள்வி 387. பசிபிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. மரியானா. கேள்வி 388. பசிபிக் பெருங்கடலின் ஆழம் 10,994 மீட்டர். கேள்வி 389. அட்லாண்டிக் பெருங்கடலின் பரப்பளவு 85.133 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். கேள்வி 390. அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. போர்ட்டோரிக்கோ அகழியில் காணப்படும் மில்வாக்கி அகழி. கேள்வி 391. அட்லாண்டிக் பெருங்கடலின் ஆழம் 3646 மீட்டர். கேள்வி 392. இந்திய பெருங்கடலின் பரப்பளவு 70.56 மில்லியன் சதுர கிலோமீட்டர்கள். கேள்வி 393. இந்திய பெருங்கடலின் ஆழமான பகுதி. இந்தோனேசியாவில் அமைந்துள்ள ஜாவா தீவின் தெற்கே அமைந்துள்ள ஜாவா அகழி. கேள்வி 394. இந்திய பெருங்கடலின் ஆழம் 3741 மீட்டர். கேள்வி 395. தென் பெருங்கடலின் பரப்பளவு 21.96 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கேள்வி 396. தென் பெருங்கடலின் ஆழமான பகுதி. தெற்கு சாண்ட்விச் அகழி. கேள்வி 397. தென் பெருங்கடலின் ஆழம் 3000 மீட்டர். கேள்வி 398. ஆர்க்டிக் பெருங்கடலின் பரப்பளவு 14 மில்லியன் சதுர கிலோமீட்டர். கேள்வி 399. ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழமான பகுதி. கனடா பேசின். கேள்வி 400. ஆர்க்டிக் பெருங்கடலின் ஆழம் 1038 மீட்டர். கேள்வி 401. புவியின் மேற்பரப்பு எவ்வாறு சூழப்பட்டுள்ளது? 71% நீராலும்
29% நிலத்தாலும் சூழப்பட்டுள்ளது. கேள்வி 402. புவியில் காணப்படுபவை எத்தனை கண்டங்கள், எத்தனை பெருங்கடல்கள்? 7 கண்டங்களும் 5 பெருங்கடல்களும். கேள்வி 403. பூமியின் மேற்பரப்பில் காணப்படும் நிலத்தோற்றங்களை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? முதல் நிலை, இரண்டாம் நிலை மற்றும் மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள் என வகைப்படுத்தலாம். கேள்வி 404. கண்டங்களும் பெருங்கடல்களும் எவ்வகை நிலத்தோற்றங்கள்? முதல் நிலை நிலத்தோற்றங்கள். கேள்வி 405. மலைகள், பீடபூமிகள், சமவெளிகள் ஆகியவை எவ்வகை நிலத்தோற்றங்கள்? இரண்டாம் நிலை நிலத்தோற்றங்கள். கேள்வி 406. பள்ளத்தாக்குகள், கடற்கரைகள், மணற்குன்றுகள் ஆகியவை எவ்வகை நிலத்தோற்றங்கள்? மூன்றாம் நிலை நிலத்தோற்றங்கள். கேள்வி 407. பெருங்கடல்கள் எவற்றை கொண்டுள்ளது? எல்லையோர கடல்களையும் தீவுகளையும் கொண்டுள்ளன. கேள்வி 408. தீவு என்பது நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி. கேள்வி 409. வளைகுடா என்பது அகன்ற நில வளவை கொண்ட கடல் பகுதி. கேள்வி 410. நீர்ச்சந்தி என்பது இரண்டு நீர்ப்பகுதிகளை இணைக்கும் குறுகிய நீர்ப்பகுதி. கேள்வி 411. அகழி என்பது பெருங்கடலில் உள்ள ஆழமான பகுதி. கேள்வி 412. தீபகற்பம் என்பது 3 பக்கம் நீரால் சூழப்பட்ட நிலப்பகுதி.